Hi friends, welcome to RRMK channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி ரசமலை செய்யறதுன்னு பார்க்கலாம். 4 கப் பால் ஊத்திக்கலாம். நான் இப்போ 4 கப் பால் ஊற்றிட்டேன். 4 கப் திக்கான பால் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு லெமனை புழிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு லெமன் புழிஞ்சாச்சு. நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பால் இப்போ கொதிச்சிச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பால் செப்பரேட் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். பார்த்தீங்கன்னா பால் நல்லா பிரிஞ்சு வருது. உங்களுக்கு தேவைன்னா நீங்க வினிகர் ஊற்றிக்கலாம். நான் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். பாருங்க, பால் நல்லா செப்பரேட் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. நான் ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். அப்போ தான் சவர்னஸ் தெரியாது. ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி போறதுக்கும் புழிஞ்சிக்கலாம். அதுக்குள்ள நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சியாச்சு. நம்ம 3 கப் வாட்டர் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டா வரைக்கும். ஒரு சாஸ் பேன் வச்சுட்டு 2 கப் திக்கான பால் ஊற்றிட்டு காய்ச்சிக்கலாம். சுகர் கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவை உருட்டிட்டு சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா ரோல் பண்ணிட்டு நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மாவு ஃபுல்லாக உருட்டிட்ட பிறகு நம்ம சுகர் சிரப்பில் போட்டுக்கலாம். இப்போ மாவு நல்லா உருட்டி வச்சாச்சு. நம்ம இந்த உருட்டி வச்ச மாவு சுகர் சிரப்பில் போட்டுடலாம். 10 to 15 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ணிக்கணும். இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம்.
10 to 15 மினிட்ஸ் நீங்கள் வேக வைக்கணும். இப்போ நம்ம 1/2 கப் சுகர் எடுத்து மில்கில் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கப் போடுறேன், ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சுகர் சிரப்பில் சுகர் போட்டிருக்கோம். இப்போ நான் 1/2 கப் சுகர் போடுறேன். இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் கார்டமன் பவுடர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சாஃப்ரான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பிஸ்தாச்சோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குதோ அந்த நட்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து பிஸ்தாச்சோ போடுறேன். இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ண ரசமலாயை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ புஸ் புஸ்ன்னு வந்திருக்கு பாருங்க, சாஃப்டாகவும் இருக்கு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் திருப்பி கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம காய்ச்சி வச்ச பாலில் இந்த ரசமலாயை போட்டுக்கலாம். இப்போ ரசமலை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.